பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, அருமையான சகோதர பிரபாகர் குடும்பத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு அருமையான சகோதரியும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் மருமகளும் பேர பிள்ளைகளும் வழி நடத்தின இந்த ஆண்டுக்காக அனுபவிக்கிறோம் அப்பா. இந்த 2025 வருடம் இந்த பிள்ளைகளை நடத்தி வந்த விதங்களுக்காக, நன்மைக்காக, சமாதானத்துக்காக, இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலும் பிள்ளைகளை காத்திர அதற்காக நன்றி. குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே, தைரியத்தை கொடுத்தீங்க, சமாதானத்தை, நீதியை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, வருகிற 2026 வருடங்கள், அந்த நியூ இயர் வருடங்கள், அந்த புதிய வருடங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவங்களை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அபிவிருத்தி காணக்கிறவை காரணப்பா. வாக்குதத்தங்களும் நன்மைகளும் கிருபைகளும் பிள்ளைகள் ஏராளமா நீங்கள் கொடுத்து இன்னும் மென்மேலும் உயர்த்தி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜபத்துக்கு விண்ணப்பத்தை கொடுங்க. ஒரு நாளும் ஒரு நேரமும் இந்த பிள்ளைகள் விட்டு போகாதபடி நாளுக்கு நாளுக்கு உயர்வு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறுவாடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கிய கிருபையும் நம்மோடு இந்த குடும்பத்தோடு அவருடைய ஆசீர்வாதம் என்றுக்கும் என்றுக்கும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.